அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு அளித்துள்ளது. சமீபத்தில் மத்திய அமைச்சரவை அகவலைப்படியை 2% உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முடிவின் மூலம் அகவலைப்படி 58% இருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. அரசின் இந்த முடிவு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். ஊழியர்களுக்கு அதிகரித்த சம்பளம் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். இந்த உயர்வு பியூன்கள் முதல் IAS அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஓய்வூதியதாரர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய விகிதங்கள் ஜனவரி 1, 2026 முதல் பொருந்தும். அகவலைப்படி அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் தரவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. முன்னதாக 2025 அக்டோபர் 1 அன்று அகவலைப்படி 3% உயர்த்தப்பட்டு 58% இருந்தது. அகவலைப்படி என்பது எப்போதும் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தின் மீதுதான் கணக்கிடப்படுகிறது. 60% அகவலைப்படி என்றால் உங்கள் அடிப்படை சம்பளத்தில் 60% இப்போது நீங்கள் படியாக பெறுவீர்கள். 8வது ஊதிய குழுவின் அறிவிப்பு விரைவில் வரவிருப்பதால் தற்போது இந்த உயர்வு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் அமைந்துள்ளது. அகவலைப்படி அறிவிப்பில் ஏற்பட்ட தாமதம் குறித்து ஊழியர்களிடையே கவலை இருந்தது. இதை அரசு இப்போது நிவர்த்தி செய்துள்ளது. இந்த உயர்வு மத்திய அரசின் கருவூலத்தின் மீதான சுமையை அதிகரிக்கும். ஆனால் அதிகரித்து வரும் பணவீக்கத்திற்கு மத்தியில் நடுத்தர வர்க்க அரசு ஊழியர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பியூன்கள் முதல் மூத்த அதிகாரிகள் வரை அனைவரும் இப்போது தங்கள் கையில் கிடைக்கும் சம்பளத்தில் ஒரு கணிசமான உயர்வை பெறுவார்கள். இந்த அறிவிப்பு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.